தொகுதியை கொடுத்த நான் அரசியல் வியாபாரி என்றால் என்னிடம் தொகுதியை வாங்கிய நாராயணசாமி யார்? ஜான்குமார் எம்எல்ஏ சரமாரி கேள்வி. எத்தனை நாளைக்கு தான் பழைய அம்பாஸ்டர் காரை பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து ஓட்டுவது? அதற்காகத்தான் புதிய கார் வாங்கியுள்ளோம். லாட்டரி அதிபர் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகள் வழங்கியது குறித்து எம்எல்ஏக்கள் கூட்டமாக கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்ற அண்ணன் சிவா அவர்கள், வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறாங்க. விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த விமர்சனம் செய்யறவங்க அவங்களுடைய தலைமை கிட்ட, அவங்க தலைமைக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் நேரத்தில் மார்டின் அவர்கள் பல்வேறு நிதிகளை காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற பல்வேறு கட்சிகளுக்கு, நிறைய கட்சிகளுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தானொலித்தனமாக, சிறு பிள்ளைத்தனமாக ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்கின்றார். அதாவது வியாபாரிகள் கண்டா உடனே நாங்களாம் ஓடிட்டோம், ஓடி போய் அவங்கள ஊக்குவிக்கிறோம், அதே மாதிரி விபச்சாரம் செய்யறாங்க அரசியல்ல, அப்படிலாம் ரொம்ப கேவலமாக புதுச்சேரி மக்கள் 2014 ஆண்டு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக குறுக்கு வழியில், அதாவது மக்களை சந்திக்காம சட்டமன்ற தேர்தல் நிற்காம குறுக்கு வழியில முதலமைச்சரான நாராயணசாமி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு பேசுவதற்கு. ஏன்னா அண்ணன் ஜான்குமார் 2014 ஆண்டு நெல்லித்தோப்பு இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு அரசியல்ல அறிமுகப்படுத்தி வச்சவர் நாராயணசாமி. அந்த தேர்தலுக்காக அவர் அழைத்து காங்கிரஸ் சீட்டு கொடுத்து அவர் நிக்க வச்சு தேர்தல் நின்ன உடனே நீங்க ராஜினாமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குங்க சொல்லிட்டு அந்த தொகுதியை நான் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை வாபஸ் வாங்கி அவர் வேட்பாளர் நின்று அண்ணன் ஜான்குமார் அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சு முதலமைச்சரா அதுக்குரிய 4.5 ஆண்டு காலமாக முதலமைச்சரா அனுபவிச்சார். அதுக்கப்புறம் குறுக்கல பாத்தீங்கன்னா நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில பாராளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் இப்ப எம்பியா இருக்கின்ற வைத்திலிங்கம் அவர்கள் என் தொகுதியில் இல்லைங்க, நான் தொகுதியை பாராளுமன்ற தேர்தல் நிற்க போறேன். அப்பயும் அண்ணன் ஜான்குமார் அவர்கள் அந்த தொகுதி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் அண்ணன் லாட்டரி வியாபாரி, விபச்சாரிகள், அரசியல் விபச்சாரிகள், தொழிலதிபர் பார்த்தா அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? அதாவது ஒரு கேவலமான அரசியல். அதாவது புதுச்சேரி மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக இவங்க கட்சியில, காங்கிரஸ் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் நிதி கொடுக்கறதுக்கு கட்சி தலைமை இருக்குது. அப்போ மார்டின் அவர்களை நாடி கட்சி அவங்க பணம் வாங்கின்னு அப்போ இவங்க தேர்தலை சந்திச்சாங்க. புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சி அடைறதுக்கு இவங்களுக்கு ஏன் இவங்கள மாதிரி நாங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாள் அமைச்சர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி நாங்கெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சில்ல. எவ்வளவு ஊழல்கள், எவ்வளவு கொள்ளைகள். அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு நாராயணசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. எந்த அருகதை அவருக்கு பேசுறதுக்கு? அவங்க தலைமை காசு வாங்கிக்கிறாங்க மார்டின் அவர்கிட்ட, கட்சி நிதியா பல கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சிவா அவர் பேசுறாங்க, அவங்க பணம் வாங்கிக்கிறாங்க. பணப்பத்திரம் பத்திரத்திலே இருக்குது. ஆமா. அப்போ நீங்க தான் நிதி வாங்கி உங்க கட்சி தலைமை எந்த அடிப்படையில் நீங்க பேட்டி கொடுங்க? நான் ஒன்னா இதெல்லாம் நிரூபிக்கிறேன். இந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் மார்டின் பணம் வாங்க நிரூபிச்சா நாராயணசாமியும் அண்ணன் சிவா அவர்களும் அரசியல் விட்டு விலகுவாங்களா? அரசியல் விட்டு வெளியே போயிடுவாங்களா? நாளைக்கு இது நான் நேர்வழி விவாதிக்கிறேன். நாராயணசாமி கிட்டே நாங்க நின்று பேசுறேன், எல்லா சட்டமன்ற உறுப்பினரே இருக்கும். சிவாவோட வந்தாலும் சரி, வைத்திலிங்கம் வந்தாலும் சரி, இன்னும் எந்த கட்சி தலைவர் வந்தாலும் சரி, விமர்சனம் பண்ணத்துக்கு ஒரு தொழிலதிபர் புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றம் பண்ண வந்திருக்காரு. முன்னேற்றம் பண்ண மக்களுக்கு உதவி பண்ண வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் தொகுதியில பண்ணிக்கிறாங்க, நாளைக்கு என் தொகுதியில் அறக்கட்டளை வச்சு பண்ணலாம், நாளைக்கு அண்ணன் அங்காளம் தொகுதியில பண்ணலாம், அண்ணன் சிவசங்கரன் தொகுதியில நாளைக்கு அறக்கட்டளை வச்சு பண்ணலாம். 7 சட்டமன்ற தொகுதியிலும் இதே மாதிரி அறக்கட்டளை வச்சு விழா நடத்தலாம். இது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய நிறுவனத்தில் இருக்கின்ற சிஎஸ்ஆர் ஃபண்டு.
சிஎஸ்ஆர் நீங்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எத்தனையோ தொழிலதிபர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி நீங்க செய்யுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நீங்க வாங்கி மொத்தமா வாங்கி வச்சுன்னு நீங்க உங்க தலைமை கட்சி தேர்தல் நிதியா பயன்படுத்துறீங்க. நாங்க எங்க தொகுதி மக்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்துறோம். இதுவும் தப்பே கிடையாது. அதனால என்ன வார்த்தை பேசணும், எதை பேசணும் தெரியாம நாராயணசாமி போன முறை பேசி தான் ஒரு கவர்மெண்ட்டே இல்லாம ஆகிட்டாரு. காங்கிரஸே இல்லாம ஒரு எம்எல்ஏ எங்கிட்ட வாடகைக்கு போனவர், ஒரு எம்எல்ஏ அங்க யானத்துல மாகில ஜெயிச்சு. இதான் நாராயணசாமி அரசியல் வரலாறு. அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலை வச்சுதான் இவங்க எதையும் கணக்கிட முடியாது. அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து போதும். பழைய அம்பாசிடரை பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து அம்பாசிடர் ஓனர் புது காரை விடுவோம், நல்ல காரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம், மக்களுக்கு நல்ல செய்யட்டும். யார் வாங்கன்னு சொல்றாங்க? மக்களை நாங்க ஏமாத்தல. மக்கள் எங்களுக்கு பாடம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. வாங்க தேர்தலுக்கு வாங்க, சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கு வாங்க, நில்லுங்க, ஜெயிங்க. எங்களை எடுத்து நின்று ஜெயிங்க, முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க. எங்க கிட்ட பிச்சை வாங்கி ஜான்குமார்ட்ட கெஞ்சி கூத்தாடி எனக்கு வாய்ப்பு கூட, எனக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு எனக்கு தொகுதி நான் வெளியே போறேன், வேற யாராவது ஜெயிக்கணும், அந்த தொகுதி அவர்கிட்ட போய் பயன்படுத்திக்கணும், இதெல்லாம் பேசுறதுக்குலாம் காங்கிரஸுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அப்ப அவர் நேரம் அரசியல் வியாபாரின்ட்டார். அப்ப அவர் யாரு? அவர் அரசியல் அமைச்சர். அப்ப அவர் யாரு? என்கிட்ட தானே வாங்கினாரு. நான் எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறேன். ஏன்னா கடவுள் சொல்லிக்கிறாரு, ராயப்பா உன் வாளை உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுபிரான் சொல்லுகிறாரு. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்ற பகவத்கீதை என்ன சொல்லுது? மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலைகுலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், அன்பின் இழப்புகள், நண்பர்கள் உறவினர்களின் சூதுக்கள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் பொறுத்துன்னு போறேன். எவ்வளவு வேணாலும் தூட்டுருங்க, தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் நாரதனாக இருக்கின்ற மாதிரி மக்கள் தூட்டுறோம். நாங்க மக்களுக்கு நல்ல செய்ய தான் வந்திருக்கிறோம். நான் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறேன், எங்களுடைய பாஸ். அவர் பாண்டிச்சேரி நல்லது செய்ய போறாரு. நீங்க ஒரு வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு 1 கோடி ரூபாய் செய்யறாங்க. ஸோ எங்க பாச கூட்டு வருவோம், மொத்தமே 30 கோடி அவரே கொடுத்துட்டு போவாரு. எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டோமே, நல்ல நாட்டில் நடக்கல, நல்ல விஷயம் தானே. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? எல்லாம் கொள்ளாட்சி எடுத்து உங்க வீட்டுக்கு ரப்பீங்க. எங்க எல்லாம் உங்க கள்ளப்படி ரப்பீங்க. எங்க சம்பாதிச்சதை கொண்டாந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்குறேன்றாரு. அதை எடுத்துக்கொண்டு நல்ல செய்யறது யாருடைய தீர்ப்பு? மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் பார்க்கட்டும். நாங்க நல்ல செய்யறதுக்காக தான் நான் கூட்டு வந்திருக்கிறேன். அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் போயிடுங்க, யார் வேணாலும் தூண்டி விட்டு என்ன வேணாலும் போஸ்ட் விட்டுங்க, எதுக்குமே கவலைப்படல. அதாவது நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சட்டமன்ற எம்எல்ஏக்கள். நாங்க எங்களுடைய அவருடைய அறக்கட்டளை மூலியமாக அவர் தொகுதிக்கு நலத்திட்ட உதவி ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தர் வந்திருக்கிறார். இது நல்லா இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்குன்னா அவர் தேர்தல் நிற்கிட்டு, அதை போய் நான் சொல்ல முடியாது. அந்த கருத்து அவர் தான் சொல்லணும்.